ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி சேமியா ரவா கிச்சடி. ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நம்ம பிளான் பண்ணிடலாங்க. பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ டக்குன்னு செஞ்சிடலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நல்ல சட்னியோடு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சட்னி ரெசிபியும் இன்றைக்கி இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இங்கே ஒரு சில டிஃபன் சென்டரில் ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி ரவா கிச்சடி பரிமாறுவாங்க. அதாவது ரவையோட சேமியாவும் சேர்த்து காய்கறிகள்லாம் சேர்த்து செய்கிற ரவா கிச்சடி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பக்குவமாக செஞ்சு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து அனுப்பலாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்குறேங்க. உப்புமா செய்யக்கூடிய வெள்ளை ரவை 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எந்த கப்பில் வேணாலும் அளந்துக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டிக்கு நம்ம சேமியா எடுத்துக்கணும். அதே கப் அளவில் இங்கே வறுக்காத சேமியா, இந்த திக் வெரைட்டி சேமியா 1 கப் எடுத்துருக்குறேன். ஸோ இங்கே ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துருக்குறேங்க. மொத்தமாக ஒரு 250 கிராம் இருக்கும். இப்படி ரவையும் சேமியாவும் கலந்து செய்யும்போது கிச்சடி நல்லா மெத்துன்னு ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம ரவை சேமியாவை வறுத்தெடுக்கணும். தனித்தனியாக வறுத்தெடுத்துக்கலாம். இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு 1 கப்பு ரவை சேர்த்து நல்லா பொறுமையாக வறுத்தெடுப்போம். ஸ்டவ் கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், ஹை ஃப்ளேமில் வேண்டாம். ஒரு 3-4 நிமிஷம் பொறுமையாக வறுத்து விடுங்க. அதாவது ரவை நல்லா வறுப்பட்டு வாசனை வரணும். இப்படி நமக்கு தொட்டு பார்க்கும்போது சுருக்குன்னு சூடு இருக்கணும், ரவை கரிஞ்சிடக்கூடாது. ஸோ பக்குவமாக இந்த அளவுக்கு வறுத்து விட்டுட்டு இப்போ வறுத்த ரவையை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுருவோம். அடுத்தது சேமியாவை வறுத்துக்குவோம். இதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். 1 கப்பு சேமியா சேர்த்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பக்குவமாக வறுத்தெடுப்போம். இதே மாதிரி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. அந்த சேமியா லைட்டாக ப்ரௌன் ஆகணும். நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் வாசனை வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இந்த அளவுக்கு வறுத்து விட்டுட்டு இப்போ வறுத்த சேமியாவும் எடுத்து அதே தட்டில் சேர்த்துருவோம். இப்போ ரவையும் சேமியாவும் தனித்தனியாக நல்லா பக்குவமாக வறுத்தெடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கிச்சடி தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் அதே பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இது ஆப்ஷனல், வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் மட்டுமே சேர்த்தும் நீங்கள் கிச்சடி பண்ணலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்தம் பருப்பு போட்டு பொரிய விட்டு கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்ததாக 1 கொத்து கருவேப்பிலையை உருவி போட்டுருவோம். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வறுத்து விட்டுருவோம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி சேர்த்துருவோம். இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டு வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் முந்திரி பருப்பு, நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டு கொடுக்கும். கூடவே பச்சை மிளகா, இங்கே ஒரு 3 பச்சை மிளகா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துருவோங்க. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்தாச்சு. நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம காய்கறிகள் எல்லாம் சேர்த்துருவோங்க. நல்ல ஒரு பெரிய கேரட்டை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. கூடவே ஒரு 6-7 பீன்ஸும் கட் பண்ணி சேர்த்தாச்சு. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கிடுவோம். கேரட் பீன்ஸ் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதங்கினதுக்கப்புறம் இப்போ பச்சை பட்டாணி சேர்த்துக்குவோங்க. நான் இங்கே ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேங்க. காய்கறிகள் மொத்தமாக ஒரு 200 கிராமுக்கு மேலே இருக்கும். காய்கறிகள் நிறையா சேர்த்துக்கிறது நல்லது. நல்லா வதக்கிடுவோம். இங்கே நான் ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்துருக்குறேன். ஸோ வதங்கி அது குயிக்காக வெந்துடும். காஞ்ச பட்டாணியாக இருந்தால் கண்டிப்பாக ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்கங்க. உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். குயிக்காக காய்கறிகள் வதங்கிடும். இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டு நம்ம இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு விட்டுறலாம். நம்ம காய்கறிகளில் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கும் போது அதுவே தண்ணி விட்டு குயிக்காக வதங்கி வெந்து வரும். ஸ்டவ்வை கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சதில் பாருங்கள் காய்கறிகள் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வெந்துருச்சு.
ஒரு 40-50% வெந்தாச்சு இப்படியே. இப்போ நம்ம காய்கறிகள் இந்த ரவை சேமியாவில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த கப்பால் நம்ம ரவை சேமியா அளந்துக்கிட்டோமோ அதில் 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி சேர்க்கும்போது நல்லா மெத்துன்னு வெந்து வரும் கிச்சடி. நம்ம இங்கே 1 கப்பு சேமியா 1 கப்பு ரவை எடுத்துருந்தோம். ஸோ மொத்தமாக 5 கப்பு தண்ணி சேர்த்தாச்சுங்க. தண்ணி சேர்த்து நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுருவோம். நம்ம காய்கறிகள் வதக்கும் போது உப்பு சேர்த்துருந்தோங்க. இப்போ இந்த ரவை சேமியாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அந்த தண்ணியில் உப்பு டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கணும். ஸோ இங்கே உப்பு சேர்த்தாச்சு. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ அகைன் மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிக்கும்போது அந்த காய்கறிகளும் நல்லா வெந்துடும். பாருங்கள், தண்ணி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவை சேமியாவை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். அப்படியே ஒன்றாவே சேர்த்து விடுங்க. ஒரு சைடு கலந்து விட்டுட்டே சேர்த்துக்கங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக உருண்டை விழுகாமல் கலந்து எடுத்துக்க முடியும். மோஸ்ட்லி உருண்டை விழுகாது, ஏன்னா நம்ம நல்லா அந்த சேமியாவும் ரவையும் வறுத்துட்டோம். இப்போ நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். குயிக்காக கெட்டிப்பட்டுரும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. ஒன்ஸ் திக்கானதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் கொண்டுட்டு வந்துக்கோங்க. அப்போ தான் கீழே அடி பிடிச்சிக்காமல் நல்லா பக்குவமாக வெந்து வரும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலையை மேலால் தூவி விட்டுருவோங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் மேலால் சேர்த்துருவோம். இது ஆப்ஷனலுங்க, பட் டேஸ்ட் ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணும். நெய் மேலே அப்படியே கொஞ்சமாக போட்டு விட்டு கலந்து விடும்போது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அப்படியே கலந்து விட்டுருவோம். அவ்வளோதாங்க, எல்லாமே சேர்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் டன். ஒரு 90% மேலே ரவை சேமியா எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இந்த பாத்திரத்துக்கு மூடியை போட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் விட்டுறணும். 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோதாங்க, மணக்க மணக்க அருமையான சுவையான ரவா சேமியா கிச்சடி ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சுங்க. இனி அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டு நம்ம மூடி வச்சுட்டு சட்னியை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 2 காரமான பச்சை மிளகாய், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை, கூடவே கருவேப்பிலை, கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இனி நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா சட்னி இப்படி பக்குவமாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் லூஸாக அரைச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும் அந்த கிச்சடியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. இப்போ சட்னியில் தாளிப்பு சேர்த்துருவோம். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை உருவி போட்டுருவோம். அவ்வளோதான், தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சட்னியில் சேர்த்துருவோம். அவ்வளோதாங்க, நல்லா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி வாசனையோட அருமையான சுவையான தேங்காய் சட்னி டக்குன்னு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லா விதமான டிஃபனோடவும் நல்லாயிருக்கும். இந்த சேமியா ரவா கிச்சடியோடவும் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நல்ல சுட சுட சேமியா ரவா கிச்சடி பரிமாறி கூடவே இந்த சட்னியும் வச்சிடலாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே சேமியா ரவா கிச்சடி சட்னி இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சட்னி வைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் பச்சடியும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் ரெசிபி இந்த சேமியா ரவா கிச்சடி. இதே மாதிரி பக்குவமாக செய்யும் போது லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேமியா ரவா கிச்சடி ரெசிபி நம்ம கவிதா சமையலறை சேனல் ஆரம்பித்த புதுசில் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கிறதா ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. ஸோ இப்போ திரும்பவும் ஞாபகப்படுத்தி விடுற மாதிரி இந்த ரெசிபியை மறுபடியும் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.